எனது நண்பர் செகந்திராபாத் ராமனும் அவரது மனைவியும் காஞ்சி ஸ்ரீ மகா சுவாமிகளிடம் ஆழ்ந்த பக்தி உடையவர்கள். தங்களுடைய எந்த ஒரு செயலுக்கு முன்பு ஸ்ரீ மகா பெரியவரை பிரார்த்தித்து கொண்ட பிறகுதான் தொடங்குவார்கள். அவர்களது கிரகத்தில் எங்கு பார்த்தாலும் ஸ்ரீ மகா பெரியவா விக்கிரகங்கள், படங்கள், கட் அவுட்டுகள் காணலாம். நவராத்திரி கொலுவிலும் சிறிய பெரிய சுவாமிகள் பொம்மைகள் உள்ளன. அவர்கள் நடத்தி வரும் ஸ்வர்ண கங்கா கோசாலைவில் பிரதோஷம் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அங்கும் முதலில் சுவாமிகள் படத்தை வைத்து பூஜை செய்த பிறகுதான் பிரதோஷ பூஜைகள். காளைக்கும் மகாலட்சுமி பூஜை பசுவிற்கும் செய்கிறார்கள். இதற்காகவே தான் வசிக்கும் வீட்டில் ஒரு பசுவும் காளையும் வைத்திருக்கிறார்கள். ராமனுக்கு நெருக்கடி, கஷ்டம், பிரச்சனை ஏற்பட்ட பொழுதெல்லாம் ஸ்ரீ மகாபெரிவா துணையாக இருந்து பல தடவைகள் தீர்த்திருக்கிறார். அவரது அனுபவம். அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரிவித்த தகவலை அப்படியே பதிவிடுகிறேன். ஸ்ரீ மகாபெரிவா ஒரு அந்தணர் ரூபத்தில் வந்து உதவியிருக்கிறார். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா சரணம். இது உண்மையில் நேற்று 1/6/24 நடந்தது. என் பெயர் ராமன், என் மனைவி பெயர் செல்லா. நாங்கள் 94 பசுக்களை வைத்து கவனித்து வருகிறோம். பெரியவர் பசுக்கள் உள்ள இடத்தில் இருப்பார். பசுக்களுக்கு செய்தால் நிச்சயம் உதவி செய்வார் என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த சம்பவத்தின் மூலம் இது இன்னும் உண்மையாகிறது. வீட்டில் ஒரு அழகான கங்கரேஜ் பசுவையும் மற்றதையும் ஒரு தோட்டத்தில் வைத்து கவனித்து வந்தோம். வீட்டில் உள்ள பசு மிக அழகு, அதிக அன்பு, பாலா என்று பெயர். அது கருவுற்றது. மிக மிக சந்தோஷமாக இருந்தது. எங்கள் போராத காலம். யாரோ ஒருவர் நிறைய வாழைப்பழங்களை கொடுத்து விட்டார். கரு கலைந்து 3 மாத குழந்தை வெளியே வந்து விட்டது. மிக மிக வருத்தத்துடன் மீண்டும் கருவுற மற்ற பசுக்களுடன் தோட்டத்தில் அனுப்பி வைத்தோம். சில மாதத்தில் கருவுற்றது. மிக மிக கவனமாக கவனித்து வந்தோம். கன்று போடும் நாட்களை எண்ணிக்கொண்டே இருந்தோம். குழந்தை பிறக்கும் நாள் வந்தது. பால் காம்புகள் பெரிதாயின. கடை இறங்கி விட்டது. 10 நாட்கள் அதிகம் ஆகிவிட்டது. ஆனால் குழந்தை வெளியே வரவில்லை. பெரியவரை நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டே இருந்தோம். ஒரு நாள் எனக்கு வேலை அதிகம் இருந்தது. நான் தோட்டத்திற்கு போகவில்லை. மனைவி மட்டும் போயிருந்தாள். இரவு 9 மணிக்கு என் மனைவியிடமிருந்து ஒரு ஃபோன் வந்தது. பாலா, மாட்டின் பெயர், மிகவும் கஷ்டப்படுகிறாள். பனிக்குடம் உடைந்து விட்டது. கன்று வெளியே வரவில்லை. உடனே வாங்க என்றாள். நேரம் இரவு 9 மணி. தோட்டம் என் வீட்டிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரம். அங்கு போக ஓலா, உபேர் எதுவும் வராது. எந்த வழியும் இல்லை. பனிக்குடம் உடைந்து 2 மணி நேரத்துக்குள்ளாக கன்று வெளியே வர வேண்டும். இல்லையென்றால் கன்று இறந்துவிடும். பெரியவரை நினைத்து நமஸ்காரம் செய்தேன். சரி, இன்னும் நேரத்தை கடக்கக்கூடாது. வாட்ச்மேனின் 2 வீலரை எடுத்துக்கொண்டு போக முடிவு செய்தேன். எனக்கும் வாட்ச்மேன் இருவருக்குமே டிரைவிங் லைசன்ஸ் இல்லை. அப்படி போவது தப்புதான். மகாபெரியவா எங்களை போலீஸ் கண்ணில் படாமல் காப்பாத்து என்று வேண்டி மறுபடியும் ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு வாட்ச்மேனை ரெடியாக சொல்ல வாசலுக்கு வந்தேன். என்ன அதிசயம்! வாசலில் வெள்ளை வெள்ளேர் என்ற பஞ்சகச்ச வேஷ்டி அணிந்து குடுமியுடன் ஒரு பிராமணர் எங்கள் வீட்டில் உள்ள கராம் பசுவை தடவிக்கொண்டு நின்றிருந்தார். அந்த கருப்பு பசுவிற்கும் அவர் வெள்ளை வெள்ளேர் என்று குடுமி பளிச்சென்று விபூதி பட்டையுடன் நின்றது. பெரியவரே பசுவை தடவிக்கொண்டு பளபள என்று ஜொலித்து கொண்டு நிற்பது போல் தோன்றியது. மாமா வாருங்கள், என்ன வேண்டும் என்றேன். இந்த பக்கம் வந்தேன். பசு அழகாக இருந்தது. அதை தடவி கொடுத்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். மிகவும் சாதுவாக உள்ளது என்று தடவி கொடுத்து கொண்டிருந்தார். வெட்கத்தை விட்டு அவரிடம் கேட்கலாம் என்று தோன்றியது. மிகுந்த கூச்சத்துடன் சின்ன உதவி செய்ய முடியுமா என்று கேட்டேன். உடனே சொல்லுங்கள், செய்கிறேன் என்றார். நான், எங்கள் பசு ஒன்று தோட்டத்தில் பிரசவ வேதனையில் தவிக்கிறது. நான் உடனே அங்கு போக வேண்டும். எங்கள் தோட்டம்
30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது என்றேன். உடனே அவர், ஆகா, எப்பேற்பட்ட புண்ணியம்! மனிதர்களுக்கு பிரசவ காலத்தில் உதவுவது போல பசுவிற்கு செய்ய கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வீட்டில் இறங்கிக் கொண்டு காரையும் டிரைவரையும் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் சட்டையை போட்டுக்கொண்டு வாருங்கள், அதற்குள் கார் வந்துவிடும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். நான் சட்டையை போட்டபடியே வெளியில் வந்தேன். வாசலில் கார் தயாராக இருந்தது. பெரியவர் அனுப்பியது கார் இல்லை, புஷ்பக விமானம் தான். குளு குளு என்ற காற்றுடன் புஷ்பக விமானம் எந்த சத்தமின்றி ஜெட் விமானம் போல் புறப்பட்டு அடுத்த 20 நிமிடம் கார் எங்கள் தோட்டத்தில் நின்றது. டிரைவர் அவருடைய மொபைலில் ஓனருக்கு பேசி இறக்கிவிட்டு விட்டேன் என்றார். அதே போனில் அவருக்கு நன்றி தெரிவித்தேன். ஆதலால் அவர் நம்பர் எனக்கு தெரியாது. கார் உடனே சென்றுவிட்டது. அவரை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. மனைவிக்கு ஆச்சரியம். எப்படி இவ்வளவு சீக்கிரம் என்றால், பெரியவர் அருள் என்றேன். பசு துடித்து கொண்டிருந்தது. ஸ்ரீ மகா பெரியவரை வேண்டிக் கொண்டு கையில் தேங்காய் எண்ணெயை தடவிக்கொண்டு கையை வைத்து பார்த்தேன். கால்கள் மடக்கி இருந்ததால் கன்று வெளியே வர முடியவில்லை. தலையை உள்ளே தள்ளி கால்களை நேர் செய்தேன். தலையை கால்களுக்கிடையில் செட் செய்தேன். அவ்வளவுதான். அடுத்த நிமிடம் கன்று வெளியே வந்து விட்டது. ஆனால் மூச்சு இல்லை. உடனே வாயோடு வாய் வைத்து வேகமாக ஊதினேன். டப் என்று தூக்கி போட்டு கன்று முழித்து கொண்டது. பெரியவா சரணம் என்று சொல்லி பசுவையும் கன்றையும் சுற்றி வந்து நமஸ்காரம் செய்தோம். அவை இரண்டும் எங்களுக்கு பசுவும் கன்றுமாக தெரியவில்லை. பெரியவர் தரிசனம் தருவது போல் தெரிந்தது. பசுவை தினமும் தொடுங்கள். பசுவிற்கு தினம் ஒரு முறையாவது ஒரு கைப்பிடி உணவு கொடுங்கள். பெரியவர் உங்களுடன் நிச்சயம் இருப்பார். உங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்வார். சிரிக்கும் தெய்வமும் சிரிக்க வைக்கும் தெய்வமும் வாழும் தெய்வமும் வாழ வைக்கும் தெய்வமும் அவர்தான். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. எங்கள் தோட்டத்திற்கு வாருங்கள். கோமாதா ஆசியும் மகா பெரியவா ஆசியும் பெறுங்கள். கோசாலா இருப்பிடம் ராமலிங்கம் பள்ளி, ஹைதராபாத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.